Hello friends, welcome to Preethiyin Kaimanam. இன்னைக்கு Preethiyin Kaimanamத்தில் தேங்காய் பால் சிக்கன் குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் முதல் முறையாக என் சேனல் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஒரு பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கிறேன். நான் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுங்க. இந்த சமயத்தில் அன்னாச்சி பூ 1, ஜாதிபத்திரி 1, ஒரு ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வந்து இதோடு நம்ம சேர்த்து வதங்குறதுனால வாசனை நல்லாயிருக்கும். இப்போது இந்த சமயத்தில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு 2 தக்காளி நான் இதை அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்துட்டு மிளகாய், மிக்சட் மிளகாய் தூள் நான் போட்டுக்கிறேன். இதோட லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 1.5 கப்பு வந்து கோகோனட் மில்க் எடுத்துக்கிறேன், தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இந்த சிக்கன் வந்து தேங்காய் பாலில் தான் வேக போகுது. ஸோ அதனால் 15-20 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை கிளறி விடலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு, சிக்கனும் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட புதினா இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணி நம்ம கிளறிக்கலாம். நல்லா வாசனையாக கமகமான்னு இருக்குங்க. இந்த குழம்பு நம்ம இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி எதுக்கு வேணால் பூரிக்கு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சாதத்துக்கு குழம்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆப்டான எல்லாத்துக்குமே பொருந்தி வர ஒரு குழம்பு தாங்க தேங்காய் பால் சிக்கன் குழம்பு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திப்போம். பாய் ஃப்ரம் Preethiyin Kaimanam.